இவரை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சு விட்டோம்னா தண்ணியை கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையா விஜய் அவர்களை பார்த்து சொல்லுவார். தொடர்ந்து வரக்கூடிய தண்ணியை தேக்கி வைக்காம கடல்ல விட்டுட்டு நீங்க திரும்பி திரும்பி தண்ணி கொடுங்கன்னு தமிழக அரசு அவர்கிட்ட கேட்கறதுல எந்த வகை நியாயம் இருக்குது? நல்ல அதை சேர்த்து வைப்பதில் அதை தேக்கி வைப்பதில் என்ன தயக்கம்? தண்ணியை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னா ஏரியில தூர்வாரணும், ஆறை சரியான வகையில தடுப்பணைகள் கட்டணும், தண்ணியை சேமிச்சு தண்ணீர் சேமிப்பை சரியான முறையில பயனாக்கம் பண்ணணும், காவிரி தண்ணீரை பயனாக்கம் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய. ஆந்திராவுக்கு கிருஷ்ணா நதி நீர் வர்றதுக்கான பிரச்சனையை வச்சிருக்காங்க, கர்நாடகா பார்டர்ல நமக்கு தண்ணி வர்றதுக்கான காவிரியினுடைய பிரச்சனையை வச்சிருக்காங்க, கேரளாவுடைய பார்டர்ல முல்லை பெரியார் பிரச்சனையை வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கடல்ல பாத்தீங்கன்னா மீனவர்களை தாக்குறாங்க, போயிட்டு அங்க ஒரு பிரச்சனையை வச்சிருக்காங்க. மத்திய அரசுடைய திட்டங்களை செயலாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்து. அவருடைய கட்சி என்ஆர் காங்கிரஸ் இங்க வரதுல என்ன இடப்போகுது? இனிய தமிழகம் நண்பர்களே, தமிழக பாஜகவின் ஓபிசி அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இன்றைய பல்வேறு அரசியல் சூழல் குறித்து அவரிடமிருந்து சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். இனிய தமிழகம் ராஜ்குமார், வணக்கம். வணக்கம். தொகுதி மறுவரை தொடர்பாக முதல்வர் ஒரு குழுவை அழைத்திருக்கிறார், எம்பிக்கள் கூட்டத்தை. அதுல அதிமுக திமுக கலந்து கொள்ளவில்லை. இந்த தொகுதி மறுவரை தொடர்பாக அதற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை தமிழகத்தில் இருக்கிறதா, அல்லது திராவிடத்தினுடைய மனநிலையை எதிரொலிக்கிறாரா? இதுல நீங்க நல்லா கவனிக்கணும். மத்திய உள்துறை அமைச்சர் இங்க சென்னை வராரு, தமிழ்நாடு வராரு, பாண்டிச்சேரி வராரு. இன்னைக்கு என்ன கால சூழ்நிலை போயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, மேகதாது அணையினுடைய காவிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா சம்பந்தம் இல்லாம தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்கன்னா, திரு முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில அனைத்து கட்சியில இருக்கக்கூடிய எம்பி எல்லாம் வாங்க, தொகுதி மறுவரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எதிர்ப்பை கொடுப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. என்ன அவசியம் இருக்கு? 500க்கும் மேற்பட்ட 543 தொகுதிகள் இருக்கு. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கு. 39 தொகுதியும் இப்போ உடனடியாக மறுவரை பண்ணணும்னு சொன்னாங்களா அப்படின்னு கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா 19 எம்பிக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. திமுகவுடைய எம்பி, அதிமுகவுடைய எம்பி எல்லாம் கலந்து. அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாத ஒரு விஷயம், அதாவது ஒரு மடையை மாற்றப்படல. திமுக அதிமுக தொகுதி மறுவரை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அல்லது தாவேக அரசு அழைத்து அவர்கள் முடிவு செய்வதில் நம்ம அதுல நம்மளுடைய இது இருக்கக்கூடாதுன்னு? இல்ல, இன்னைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தொகுதி மறுவரைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மத்திய அரசும் சொல்லிட்டு எந்த ஒரு இப்ப செயலாக்கம் பண்ணவே கிடையாது. அதனால அவங்க கலந்துக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் கலந்துக்கல. நேற்று நாள் எம்பி ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு தேவையில்லாத விஷயம், அதை நாங்க எதுக்கு பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, பாத்தீங்களா தொகுதி மறுவரை கூப்பிட்டுருக்கோம், திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் யாரு கூட இருந்தாங்க, இன்னைக்கு யாரு கூட இருக்காங்க, அவங்களுடைய பேச்சு வழக்குகள்லாம் எப்படி மாறுது, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, மேகதாதுனுடைய அணையை நம்ம கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒட்டுமொத்த மேகதாது அணை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு எந்த செவி சாய்க்காத தமிழக அரசு இப்ப தொகுதி மறுவரை எதுக்காக? அதான் என்ன விஷயத்துக்காக, எதுக்காக இப்ப அதை மாத்துறாங்க. மேகதாது அணையினுடைய பிரச்சனை. மேகதாது அணைனா எல்லாத்துக்கும் நல்லா, தமிழ்நாட்டினுடைய எல்லையில இருந்து 4 கிலோமீட்டர் எல்லையில தான் இருக்கு. கர்நாடக எல்லையில ஒரு பெரிய அணை கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு. அந்த அணை கூட தமிழக அரசுக்கு சொந்தமான இடம் தான் சொல்லலாம். ஆமா சொல்றாங்க. அப்ப அந்த அணை கட்டி முடிச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணியே வராது. இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். புதுச்சேரி மாநில நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு, தொடர்ந்து திருவண்ணாமலைக்கும் வந்திருக்காரு. ஆனா தமிழக அரசுல இருந்து அவரை வரவேற்பதற்கு முதல்வர் செல்லவில்லை அப்படின்றது கவனம் பெறவே இல்லையா? கண்டிப்பா போயிருக்கணும். ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் வராரு அப்படின்னா திரு அமித்ஷா அவர்கள் வருகிறார் தமிழ்நாட்டுக்கு. சென்னை சென்னையில இருந்து நம்மளுடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு தரிசனம் பண்ண போறாரு அப்படின்னா முதல்வர் போயிட்டு முதல்ல வரவே. மத்திய அரசு நாங்க இணக்கமா இருக்கோம், மத்திய அரசோட சார்ந்து போனா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய திட்டங்களை நம்ம செயலாக்கம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்வர் ஒரு தனி ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. இங்க கூட்டம் போட்டு தொகுதி மறுவரை சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்காரு. அமைச்சர் நேரா என்ன பண்ண, கவர்னர் வரவேற்றிருக்காரு. கவர்னர் வரவேற்ற பிறகு நேரா அருணாச்சல கோயில் போயிருக்காரு திருவண்ணாமலை. ஒருவேளை உள்துறை அமைச்சகத்துல முதல்வர் வர வேண்டாம் ஏதாவது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அது எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா அது புரோட்டோகால். தமிழ்நாட்டுக்கு வராரு, உள்துறை அமைச்சர் வராரு அப்படின்னா கண்டிப்பா வரவேற்கணும். முதல்வர் அவர்கள் போயிட்டு என்ன பண்ணணும், பூங்கொத்து கொடுத்து வரவேற்கணும். ஒருவேளை வரவேற்ற பிறகு என்ன பண்ணிருக்கலாம், இங்க காவிரியினுடைய பிரச்சனை சம்பந்தமான விஷயங்களை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், ஒரு அத்தனை நபர்களையும் கூப்பிட்டு முக்கியமான கட்சியினுடைய நபர்கள்லாம் கூப்பிட்டு சந்திச்சிருக்கலாம். அமித்ஷா அவர்களை வரவேற்பதற்கு தமிழக முதல்வர் வரவில்லை அப்படின்றதுக்கு தமிழக பாஜகவில் இருந்து எந்த விதமான எதிர்ப்பு குரலும் வரவே இல்லையே. நயினா நாகேந்திரன் அப்படியே கடந்து போயிட்டாரு. என்ன விஷயம்? இல்ல, வரவில்லை அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நம்மளுடைய கூட்டணி கட்சியில கிடையாது. கூட்டணியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் அரசின் இறையாண்மையின் அடிப்படையில ஒரு உள்துறை அமைச்சர் வருகிறார் அப்படின்னா அவர் வந்திருக்கணும் இல்லையா? வரணும். எதிர்பார்க்கல அப்படின்றத ஒரு கருத்தா கூட பதிவு செய்யல, எதிர்ப்பு கருத்தா. ஏன்னா பல நேரங்கள்ல போன திராவிட மாடல் அவங்க கூட வெள்ள கூட குடிச்சிட்டு வந்தாங்களே. திராவிட மாடல் ஆட்சி காலத்துல முதல்ல என்ன பண்ணாங்கன்னா தவிர்த்தாரு. இதே முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் உள்ள வராருன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போதுலாம் நாங்க பார்க்க மாட்டோம், எங்களுக்கு அவசியம் இல்லை,
ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஏளனப்படுத்தினாங்க. அதே அணுகுமுறையை இவர் கடைபிடிக்க கூடாது. அப்போ தமிழக அரசுக்கு ஏதோ ஒரு வகையில உள்துறை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரியாக்ட் பண்றாங்க இல்ல, இதுல ஒரு காரணம் கிடையாது. பொதுவா புரோட்டோகால் என்ன அப்படின்னா, ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வராரு, அவர் என்ன பண்ணணும், மாநிலத்தினுடைய முதல்வராக வரவேற்கணும். நீங்க அரசியல் வேற விஷயத்தை நீங்க ஒதுக்கி வச்சிருந்தோம். நம்ம தமிழகத்துக்கு வரக்கூடிய உள்துறை அமைச்சர் இந்த நாகரிகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட இருந்துச்சு. அவர்கள் ஒரு சில நேரங்கள்ல ஒருவேளை முதலமைச்சரே வரலன்னா கூட வேறு முக்கிய அமைச்சர்கள் வரவேற்பாங்க. அமைச்சர்கள் தாவேக அரசு உள்துறை அமைச்சர் வரும்பொழுது, மாநிலத்திற்கு வரும்போது அவரை வரவேற்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம், அல்லது போய் வரவேற்றாங்கன்னா அவங்களையும் அடிமைகள் சொல்லிடுவாங்கன்னு நினைச்சிட்டு போக மாட்டாங்களோ? என்ன காரணம் தெரியல, அவங்க தான் சொல்லணும். தாவேக சைட்ல இருந்து தான் சொல்லணும், ஏன் போயிட்டு முதல்வர் வரவேற்கல. இந்த மேகதாது பிரச்சனை இவ்வளவு போயிட்டு இருக்கும்பொழுது தொகுதி மறுவரை குறித்த கூட்டங்கள் கூட்ட வேண்டிய அவசியம் என்ன தாவேக அரசுக்கு வந்தது? ஏன்னா மேகதாது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு பலரும் கோரிக்கை வைத்தும் கூட அதை செவி சாய்க்காமல் இவங்க தொகுதி மறையறையை உடனடியாக கூட்டி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதுல அதிமுக திமுக எம்பிகளும் கலந்து கொள்ளவில்லை. இந்த கூட்டம் வெற்றி அடைந்திருப்பதாக கருதுகிறீர்களா, இல்ல என்ன சொல்ல வருது? கூட்டம் வெற்றி அடையல. 19 எம்பி தான் கலந்துக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மக்களவையினுடைய பிரதிநிதிகள் யாருமே கலந்துக்கவே இல்லை. அஇஅதிமுக சார்ந்த நபர்கள் கலந்துக்கவே இல்லை. எப்படி கூட்டம் வெற்றி பெறணும்? என்ன அவசியம் இருக்கு? இன்னைக்கு மேகதாது பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு நகைச்சுவான ஒரு சம்பவம் இருக்கு. கில்லின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த கில்லி படத்துல ஒரு வண்டி எடுத்துட்டு போயிடுவார். வண்டி எடுத்துட்டு வேகமா கடத்திட்டு போ, பிரகாஷ்ராஜை தள்ளி விட்டுட்டு வேகமாக போகும்போது போலீஸ் சொல்லுவார், சார் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம் நடக்கும். இவரை மட்டும் போலீஸ் கையிலேருந்து தப்பிச்சு போனவரை இவரை மட்டும் கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சு விட்டோம்னா தண்ணியை கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையாக விஜய் அவர்களை பார்த்து சொல்லுவார். காவலர் சொல்லுவார் அந்த படத்தை. அந்த மாதிரி நேரம் விஜய் அவர்கள் போயிட்டு உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா தீர்மானம் அங்க போடுறாங்க சட்டசபைக்குள்ள. அவரை தான் கர்நாடகத்துக்கு வர வேண்டாம்னு அமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு இல்லையா? கர்நாடக முதலமைச்சர் சொன்னாரு, நான் எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் அவமானங்களை தாங்கி கொண்டு நான் போயிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபைக்குள்ள பேசுறாரு விஜய் அவர்கள். அங்க என்ன ஆயிடுச்சுன்னா மழை அதிகமா வந்துருச்சு, கபினி அணையில தண்ணி வந்துருச்சு. கபினி அணை கடந்த 50 ஆண்டுகள் இல்ல, இது கிட்டத்தட்ட 400-500 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு இது. ஆனா இன்னைக்கு அரசியலாக்கப்படுவது கடந்த 50 ஆண்டுகளாக தான் அரசியலாக்கப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய தண்ணியை தேக்கி வைக்காம கடல்ல விட்டுட்டு நீங்க திரும்பி தண்ணி கொடுங்கன்னு தமிழக அரசு அவர்கள்ட்ட கேட்கறதுல எந்த வகை நியாயம் இருக்கிறது? நல்ல அதை சேர்த்து வைப்பதில், அதை தேக்கி வைப்பதில் என்ன தயக்கம் என்ன இருக்கும் பாருங்க. சென்ற ஆண்டுகள்ல பண்ண அரசு திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், இல்ல அஇஅதிமுக இருக்கலாம், இப்ப இருக்கக்கூடிய அரசா இருக்கலாம். நாம உங்கள்கிட்ட நீங்க சொன்ன கேள்வியினுடைய அடிப்படையில் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஏறக்குறைய 400 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பாய்ந்து வரக்கூடிய அங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு 25% அது பயனுள்ளதா இருக்கு தண்ணி. ஆனா மீதி 75% தண்ணி நமக்கு தான் வருது. ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள தான் வருது. திறந்து விட்டாங்கன்னா நேரம் வருது. அங்க இருக்கக்கூடிய ஒரே அணை தான் பெரிய அணையா இருக்கக்கூடிய மேட்டூர் டேம். அதை விட்டதுன்னா மாயணை மாயணை இருக்கு, மாயனூர்ல கதவணை இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா முக்கொம்பு இருக்கு, கல்லணை இருக்கு, கரிகார் சோழனாப்பட்ட கல்லணை இருக்கு. அதை தாண்டி தண்ணி எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கடலுக்கு தான், நேர கடலுக்கு தான் போய் சேருது. ஏன் இது வரைக்கும் இருக்கக்கூடிய முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசவையா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களா இருக்கட்டும், ஏன் ஒரு செக் டேம் கூட கட்டவே கிடையாது? தடுப்பணை ஏன் தண்ணி நம்ம கேட்கறோம், போராடுறோம். இல்ல குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டருக்கு ஒரு அணை அப்படின்னு தாராளமா கட்டணும் எதிர்பார்க்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அரசு முதல்வர் விஜய் அவர்கள் இதுல கவனம் கொடுக்கணும். தண்ணியை திறந்து அணை அப்படின்னும் பொழுதுதான் நிலங்களை கையகப்படுத்த வேண்டியது இருக்கும், மக்களை இடமாற்றம், இவ்வளவு பிரச்சனைகள் வரும். ஒரு சின்ன அளவுல செக் டேம் ஒரு 2 சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு 2 டிஎம்சி தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய செக் டேம் ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பணையை கட்டலாம், தாராளமா பாருங்க. தண்ணி இப்ப திறந்து விட்டாங்க, தண்ணி நேரம் எங்க போயிட்டு இருக்கு? கடலுக்கு தான் போகுது. எங்கேயாவது திருச்சிக்கு அடுத்தபடியா தஞ்சாவூர்ல இருந்து மயிலாடுதுறை, இந்த பக்கம் கடலூர், கொள்ளிடம் டேம்ல இந்த பிரியக்கூடிய இடத்துல இருந்து எங்கேயாவது பாருங்க, எல்லாம் பிரிஞ்சு போகிறது. எல்லாம் கடைசியில் எந்த ஒரு அரசுமே தமிழகத்துல நீர்வழிப்பாதை கட்டமைப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துதல் அப்படி ஒரு சிந்தனையே ஏன் இருக்க மாட்டேது அவங்க கிட்ட? பாருங்க, நம்மளுடைய சோழ மன்னர்கள் ரொம்ப தெளிவான முறையில, சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் நம்ம நாட்டுக்கு தெளிவான முறையில தமிழகத்துல பாருங்க கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. ஆறு எப்படி வரணும், தண்ணி ஓடி வந்ததுன்னா அது என்ன பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்லணை கரிகார் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை இருக்கு. 2000 வருஷம். சோழ மண்டலத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஏரிகள் நிறைந்திருக்கு. எல்லா பகுதியிலையும் பார்த்து ஏரிகள்ல தண்ணி ஆத்துல இருந்து ஏரிக்கு வருது. ஏரியை நல்லா தூர் வாங்கினாங்கன்னா, ஏரி நல்லா தேங்கி நின்றதுன்னா கிணத்துக்கு வரும். கிணத்துல இருக்கக்கூடிய கிணற்று பாசனத்தை நல்லா சமவெளி பாசனத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணியை கொண்டு போகலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர் என்ன பண்ணலன்னா, ஏரியும் தூர் வர மாட்டேன்றாங்க, ஆத்தையும் சரியான வகையில பாதுகாக்க மாட்டேன்றாங்க, தடுப்பணை கட்ட மாட்டேன்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசு நல்ல ஒரு முறையில, ஒரு அணுகுமுறையோட தடுப்பணைகளை கட்டி ஏரியெல்லாம் தூர்வாரி, ஏன்னா இப்ப வடகிழக்கு பருவமழை வரப்போகுது, தண்ணியை சேமிச்சு வைக்கணும். எல்னினோன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அடுத்த
ஒரு வருடங்கள்ல பாத்தீங்கன்னா கடுமையான பஞ்சங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுது. வெயில் வந்து பெரிய தாக்கம் ஏற்படலாம். அப்ப தண்ணியை சேமிச்சு வைக்கணும் அப்படின்னா ஏரியில தூர்வாரணும், ஆறை வந்து சரியான வகையில தடுப்பணைகள் கட்டணும், தண்ணியை சேமிச்சு வைக்கணும், தண்ணீர் சேமிப்பை சரியான முறையில பயனாக்கம் பண்ணணும், காவிரி தண்ணீரை பயனாக்கம் பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய இந்த காவிரி பிரச்சனை தொடர்பான பிரச்சனைகள் அங்கங்க பேசப்படும் பொழுது கர்நாடகாவை பாஜக ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த காவிரி பிரச்சனை வரல அப்படின்னு ஒரு தகவல் அங்கங்க பரப்பப்படுகிறது. இது பிஜேபியே பண்றீங்களா இந்த வேலையை? தமிழக பாருங்க, காவிரி மேலாண்மை ஆணையம் யார் ஆரம்பிச்சாங்க? தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் இணையா 2 பேரும் உட்கார வச்சு பேசுறதுக்காக காவிரி மேலாண்மை ஆரம்பிச்சாங்க. காவிரி மேலாண்மை ஆணையம் கூறுகின்ற விஷயத்த அடுத்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இங்க ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ் அங்க ஆட்சியில் இருந்தாங்க. போய் சமன் எடுத்துருக்கலாம்ல. நமக்கு இருக்கக்கூடிய 400 டிஎம்சி தண்ணியை உடனடியாக கேட்டிருக்கலாம். நீ 200 எடுத்துக்கு எனக்கு 400 டிஎம்சி வந்து கொடுத்துடணும், சரியான முறையில் கேட்டிருக்கலாம். ஏன் கேட்கல? சரி, இப்போ வந்து தாவேக்காவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கு. திரு சிவகுமார் அவர்கள் முதல்வராக இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நேரடியாக சொல்லிருக்கலாம். தமிழக பாஜக வந்து காவிரி நீர் வேணும்ன்ற நிலைப்பாட்டில் இருக்கு. அதே கர்நாடக பாஜக காவிரி நீரை தரமாட்டோன்ற நிலைப்பாட்டில் இல்லையே. எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. பாருங்க, நீங்க இதுல கவனம் கொடுக்கணும். இங்க காவிரி தமிழ் பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே தமிழை மையப்படுத்தி பேசக்கூடிய நபர்களா இல்லை. நீங்க அங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா கன்னட கொடி பறக்குது. கர்நாடகா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் கிராமங்களில் போயிட்டு பாத்தீங்கன்னா கன்னட தேவி அப்படின்னு சொல்லிட்டு கன்னட அமைப்பினர் வந்து கன்னட கொடியை பறக்க விட்டுருக்காங்க. கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கன்னட கொடி தனியா பறக்கும். இங்க தமிழ்நாட்டுல தமிழ் பேசப்படக்கூடிய நபர்லாம் நிறைய பேர் இருந்து தமிழ்னு பேசுறவங்க எல்லாம் தெலுங்கர்களா தானே இருக்காங்க. மாற்று மொழியில இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம், போராடலாம், தப்பு இல்ல. ஒரு தமிழ் அமைப்புகளோ தமிழ் சித்தாந்தம் கொண்டவர்களோ சமூகத்தின் முன்னாடி ஒரு பெரிய அளவில் வளரும் பொழுது அவர்களை எந்த வகையிலாவது மட்டம் தட்டி அவர்களை இல்லாம ஆக்குவதில் இவர்கள் மறைமுகமாக ஸ்லீப்பர் செல் மாதிரி செயல்படுகிறார்கள் குற்றச்சாட்டு இன்றும் இருக்குது. கண்டிப்பா இருக்கு. என்ன பாருங்க, நீங்க பாருங்க, எல்லாத்தையும் பார்டர்ல எல்லாம் பிரச்சனையும் வச்சுட்டாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் என்னைக்குமே தீர்க்கவே கூடாது. ஆந்திராவுக்கு கிருஷ்ணா நதி நீர் வர்றதுக்கான பிரச்சனையை வச்சிருக்காங்க. கர்நாடகா பார்டர்ல நமக்கு வந்து தண்ணி வர்றதுக்கான காவிரியினுடைய பிரச்சனையை வச்சிருக்காங்க. கேரளாவுடைய பார்டர்ல முல்லை பெரியார் பிரச்சனையை வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கடல்ல பாத்தீங்கன்னா மீனவர்களை தாக்குறாங்க, போயிட்டு அங்க ஒரு பிரச்சனையை வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்வு காண்பதற்கு இவங்களுடைய தீர்வு காண்பதற்கான அரசாங்கம் கிடையாது. இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணணும், ஓட்டிக்கிட்டே இருக்கணும். திராவிட அரசுகள் இதை செஞ்சுட்டாங்க. இருக்கக்கூடிய தாவேக அரசு இதுல வந்து ஒரு தெளிவான முடிவு எடுப்பாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா முடிவு எடுக்கணும். திரு முதல்வர் விஜய் அவர்கள் இப்ப 3 மாதமா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பகுதியிலையும் கேட்கும்போது நல்ல தகவல்கள்லாம் வருது. நல்ல கடுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷம், நல்ல விஷயம். பாஜக ஆட்சி தேவையில்ல தமிழ்நாட்டுல. தாவேகாவே ஆட்சி. பாஜக ஆட்சி இருந்தது என்றால் இதை விட செம்மையாக இருக்கும். புதியதாக வந்த நபர்கள் தாவேகா, அவங்களை நாம என்ன சொல்றோம், நல்லா ஆட்சி பண்ணுங்க, மத்திய அரசுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, நல்லா ஆட்சி பண்ணுங்க, மக்களுடைய திட்டங்களை மத்திய அரசுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. தொகுதி மறுவரை அப்படின்றது வந்து தொகுதிகளை வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்துற எங்கேயாவது அடிப்படை விஷயங்கள்ல 39 தொகுதிகள் இருக்கு, பாராளுமன்ற தொகுதிகள். எங்கேயாவது நாங்க குறைப்போம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? மத்திய அரசு சொல்றது ஆணை வந்திருக்கா? ஏதாச்சும் சொல்லுங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. இல்ல, இப்ப கூட்டங்கள்ல கருத்துக்களா பரிமாறப்படும் கருத்துக்கள் சொல்றாங்க. ஒரு பிரச்சனையை திசையை திருப்புவதற்காக கருத்துக்களை வந்து என்ன பண்றாங்கன்னா திசை அரசியலில் இருப்பவர்கள், அரசியல் குறித்து அறிந்தவர்கள் இந்த ஒரு விஷயத்த நுணுக்கமாக ஆய்வாங்க. ஆனா சாதாரண பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இது ஏதோ பண்றாங்க, தமிழ்நாட்டை குறைக்கிறாங்க, இப்படிதானே நினைப்பாங்க. அந்த மாதிரி அதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு பாஜக, மத்திய பாஜகவா இருக்கட்டும் அல்லது தமிழக பாஜகவா இருக்கட்டும், கண்டிப்பா இருக்கும்பொழுது அதை ஏன் நீங்க செய்ய மறுக்கிறீங்க? பாருங்க, இந்த பிரச்சனை வந்து வரவே இல்லை. இப்ப என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு? மேகதாது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. வேளாண் பட்ஜெட் போட்டாங்க. இதெல்லாம் மாத்துறதுக்காக, திசை திருப்பதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சம்பந்தம் இல்லாத மறுவரை, தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லி மறுவரை பில்ல வந்து பாராளுமன்றத்துல கொண்டு வர போறீங்க அப்படின்னு பேச்சு வரும்பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது? வட மாநிலங்கள் போறது என்னன்றதை பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க 6 லட்சம் ஓட்டு வந்து இருக்கு அப்படின்னா, 6 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னா அது நம்ம ஒரு தொகுதியா வச்சு குறைந்தபட்சம் 6 சட்டமன்ற தொகுதிங்க இங்க இருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் வாக்குனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 to 2 லட்சம் பேர் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. 6 தொகுதி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் அந்த அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. ஆனால் வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா 80 பாராளுமன்ற தொகுதி இருக்கு. ஆனால் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 15 to 20 லட்சம் பேர் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. அப்ப தொகுதி மறுவரை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை எங்க? அந்த தொகுதி மறுவரைன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல ஏற்கனவே வந்து 543 எம்பிக்கள் இருக்கும்பொழுது அங்க சபையில பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நீங்க 800 சொச்சமா உருவாக்குனீங்கன்னா, மாத்தினீங்கன்னா, அப்ப எங்க இருந்து அது பேச முடியும்? பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் பாருங்க, பாதி நேரம் எதிர்கட்சிகள் வந்து பேச விடுறதே இல்லையே. யார் பேச விடுறாங்க? நீங்க எதிர்கட்சியா இருந்தா பேச விட்டீங்களா? கண்டிப்பா விட்டுரும். எப்ப பேச விட்டுட்டீங்க? பாருங்க, யார் பிரச்சனையில பாஜக 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சனைல பாஜக மைய மண்டபத்துல ஃபுல்லா நிரம்பி நின்று பயங்கரமா குரல் எழுப்புனீங்களா இல்லையா? கண்டிப்பா எழுப்பணும். அவர்கள் மீது புத்தகங்களையோ பேப்பர்களையோ தூக்கி எறிஞ்சிங்களா இல்லையா? எழுப்பணும். ஏன் 2G ஸ்பெக்ட்ரம்னா என்ன? காத்த வித்தாங்க. அதே மாதிரி தானே இவங்களும் சொல்றாங்க. இப்ப காங்கிரஸ் வந்து அவர்களுக்கு தவறுன்னு செய்யறத
அதை எதிர்த்து ஒரு குரல் எழுப்புறாங்க. இப்ப ஒரு எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சனையை பாஜக எதிர்த்து போராடுது, எதிர்க்கட்சியா இருந்துச்சு, போராடிச்சு. என்ன ஆக்கப்பூர்வமான பிரச்சனையை இப்ப வந்து காங்கிரஸ் எடுத்து போராடிட்டு இருக்கு? பாஜக போராடினால் மட்டும் அது ஆக்கப்பூர்வமான பிரச்சனைன்றீங்க, காங்கிரஸ் போராடினா அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், நாட்டுக்கு விரோதமானதுன்றீங்க. இது எப்படி சாத்தியப்படும்? நீங்க மட்டும் செய்யறது மட்டும் சரின்னு எப்படி நினைக்கிறீங்க? பாஜக செய்வது எல்லாமே சரியான முறையில கருத்துவக்கம் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கையில் எடுப்போம். ஆக்கப்பூர்வமான விஷயம், மக்களுடைய பிரச்சனைகளை கையெடுத்து மக்களுக்கு வந்து சரியான விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும் தான் கையில் எடுத்து போராடுவோம். இது எதிர்வினை ஆற்றக்கூடிய செயல்கள். தமிழக அரசு வந்து இளங்கலை கல்வி 4 ஆண்டுகளாக உயர்த்த போவதாக செய்தி வருகிறது. அது தொடர்பான பேச்சு நடக்கிறது. இது வந்து பாஜகவினுடைய அந்த கல்விக் கொள்கை திட்டத்தினுடைய வெளிப்பாடா? இது அதனுடைய நீட்சியா பார்க்கலாமா? இல்ல, பாருங்க, அகில இந்திய கல்வி பாதுகாப்பு கமிட்டி வந்து எச்சரிக்கை. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சருடைய கூட்டம் நடந்திருக்கு. 4 ஆண்டுகள் நாங்கள் கொண்டு போறோம். 3 ஆண்டுகளை தாண்டி 4 ஆண்டு. மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய சில நாடுகள்லேயே பாத்தீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் தான் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, தேசத்தில் இருக்கக்கூடிய இளங்கலை பட்டப்படிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா 3 ஆண்டுகள் தான் வச்சிருக்காங்க. 3 ஆண்டுகள்லேயே மத்திய அரசு வழங்கக்கூடிய கல்விக் கொள்கையில இளங்கலை கல்வியை 4 ஆண்டுகளாக ஒரு விஷயம் இருக்கு அதுல. அப்ப அதைத்தானே இப்ப தாவேக்கா அரசு முன்னெடுக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல, அதாவது இன்னும் முழுமையான வகையில உறுதிப்படுத்தவில்லை அந்த விஷயத்தை. நம்ம இந்த முழுமையான வகையில 3 ஆண்டுகளை முடிச்சு வெளியில வரதுக்கே பசங்க ரொம்ப போராடிட்டு. தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா 12,000 கௌரவ பேராசிரியர்களுடைய பணியிடங்கள் தேவைன்னா 8,000 காலி பணியிடங்கள் இருக்கு. கௌரவ பேராசிரியர்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல நிரப்புங்க. தமிழ்நாட்டுல அதை முதல்ல நிரப்புங்க. நல்ல கல்வி கொடுங்க, திட்டத்தை கொடுங்க. அதாவது மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பான். ஒரு அரசு தன்னுடைய கொள்கையை சொல்றதுல என்ன தவறு இருக்க முடியும்? அவங்களுடைய தாராளமாக இருமொழி கொள்கையை நாங்க ஏற்றுக்கிறோம் பொழுது அதை நீங்க திணிக்கிறீங்க. நீங்க திணிக்கிறீங்க. எந்த மொழியும் திணிக்கவே கிடையாது. அரசு ஏதாவது திணிக்குதுன்னு சொல்லுச்சா? நீ இங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் முதல். 2வது உங்களுக்கு என்ன தேவையை எடுத்துக்கங்க. 3வது என்ன தேவையை எடுத்துங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தை முதலாக பாடணும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருக்கீங்க மத்திய பாஜக. வந்தே மாதரம் பாடல் பாடணும்னு சொன்னாங்க. நீங்க வந்தே மாதரம் பாடல் முதல்ல பாடினாலும் நீங்க எடுத்துக்கலாம், 2வது பாடலாம் எடுத்துக்கலாம், 3வது பாடல் பாடலாம் எடுத்துக்கலாம், தாராளமா பாடுங்க. இல்ல, ஆளுநருடைய நிகழ்ச்சிகள்ல நீங்க முதல்ல வந்தே மாதரம் தானே பாருங்க. மத்திய அரசு சம்பந்தப்பட்டது ஆளுநர். மத்திய அரசுடைய ஆளுநராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்றத தாவேக்கா அரசனுடைய நிலைப்பாடு, தமிழக மக்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. இதை ஏற்றுக்கொள்வதில் பாஜக யாருமே அப்படி ஏத்துக்கலன்னு சொல்லவே இல்லையே. இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காரு, முதல்வர் தீர்மானம் போட்டிருக்காரு, எல்லாமே ஆதரிச்சிருக்காங்க சட்டசபையில. நாங்களும் ஆதரிக்கிறோம். நல்லது, தமிழ் தாய் வாழ்த்தை பாடுங்க. தமிழ் தாய் வாழ்த்தை பாட தெரியாம தான் நிறைய பேர் இருக்கீங்க. எங்க நிறைய பேர் தமிழ் தாய் வாழ்த்தை முழுமையா பாட சொல்லுங்க. தனியா ஒரு மனிதனை இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரா இருக்கு தேர்வு பண்ணக்கூடிய நபர்களை நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தகுதி நிர்ணயம் கல்வியில இருக்கிறது வாய்ப்பு. இன்னைக்கு கல்வியில நிறைய நம்ம வந்து கல்வியில முன்னேற்ற பாதையில தமிழ்நாடு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆங்கில கல்வி தான் பாதி இறந்து படிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து எங்கேயாவது கல்லூரிகள் பள்ளிகளில் முழுமையான வகையில் பாடக்கூடிய தன்மை இருக்கா? தமிழ்தாய் வாழ்த்தை பாடுங்க, பாட வைங்க. தமிழ் கல்வியை கொடுங்க. முழுமையான வகையில் 100% தமிழ் கல்வியை கொடுங்க. எல்லா இடங்கள்லையும் அரசு கல்விக்கூடங்களில் மட்டும்தான் தமிழ் கல்வி வேணுமா? தனியார் பள்ளிக்கூடங்கள்லையும் கொண்டு வாங்க. 100% கொண்டு வாங்க. தமிழ் தேவைன்றதானே உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ். 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழி தமிழ். தாராளமாக வரவேற்கிறோம். தமிழ் தானே எல்லாமே. தமிழ் தாய் தானே நம்ம வந்து வணங்குகிறோம். கடந்த 3-4 ஆண்டுகளாக வந்து வீடுதோறும் தேசிய கொடி அப்படின்னு பிரதமர் சொன்னார். அதே மாதிரி மக்களும் தேசிய கொடி ஏற்றினாங்க. இப்போ புதுசாக ஊர்வலம்னு ஒன்று கொண்டு வரீங்க, தேசிய கொடி ஊர்வலம் அப்படின்னு. என்ன எதுக்காக அது? பாருங்க, நம்ம ரொம்ப அருமையான விஷயம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாங்களோ தியாகிகள், அவங்களுடைய குடும்பங்கள், அதை பறைசாற்றுவதற்காக இல்லந்தோறும் நம்மளுடைய மூவர்ண கொடியை வந்து ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுகள் கொடுத்துருக்காரு. யாத்திரை நடத்துங்க, கல்லூரிகளில் வந்து கல்லூரி மாணவர்கள்ட்ட கொண்டு போங்க, பள்ளி மாணவர்கள்ட்ட. அதனுடைய அடிப்படையில் தான் இது வந்து கட்சியினுடைய நிகழ்ச்சியாக இல்லாமல் கட்சியை தாண்டி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து யாத்திரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மூவர்ண கொடி பேரணி நடத்துறாங்க. தமிழக பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் சென்னையில் பாண்டி பசார்லேருந்து கமலாலயம் வரைக்கும் பேரணி நடந்தது. எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்துக்கிட்டாங்க. நல்ல விஷயம். பாரத பிரதமர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது 80ஆம் ஆண்டு அமிர்த பெருவிழா. இந்த பெருவிழாவில் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் தேசிய கொடியை கையில் ஏந்தி தெருவில் நடக்கணும், கோஷம் போடணும். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் கோஷம் போடணும். வீடுகளில் கொடி ஏற்றுங்க. புதுச்சேரி மாநிலத்தை ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் தமிழக அரசியலில் கால் பதிக்க இருக்கிறார்கள். தமிழக பாஜக இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நல்ல முறையில் வரட்டும். தமிழ்நாட்டில் அதிகமான அரசியல் கட்சி இருக்குது. பாரத தேசத்தில் அதிகமான அரசியல் கட்சி கொண்ட மாநிலம் தமிழ்நாடு தான். நல்ல வரட்டும் என்ஆர் காங்கிரஸ். புசி ஆனந்த் அவர்களே இங்கே டி நகர் தொகுதியில் வந்து நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது மக்களுடைய ஆதரவு தான் அவர் வெற்றி பெறும். தாராளமா வரட்டும். அதே தானே சொல்றோம். மத்திய அரசுடைய திட்டங்களை செயலாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்து அவருடைய கட்சி என்ஆர் காங்கிரஸ் இங்கே வரதுல என்ன ஆகிடப்போகுது? மக்கள் மத்தியில் மத்திய அரசினுடைய திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அது நல்ல ஒரு கட்சியாக வரட்டும், செயலாக்கம் பண்ணிட்டோம். சந்தோஷம் தானே? மிக்க நன்றி ராஜ்குமார். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்காக நன்றி தெரிவித்துக்கிறோம். நன்றி, ஜெயஹிந்த். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.